அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு புதிய மாதத்தை, இந்த மே மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மே மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை. கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்று உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாக கூடாரங்களிலே எகிப்திலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தை தேவன் விடுதலையாக்கி மோசே என்கிற ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, தீர்க்கதரிசி அனுப்பி, அவர் கரத்தில் அற்புத அடையாளங்களை தேவன் கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை மீட்டு வந்தார். மீட்டு வந்த ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். அப்படி போகும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், வாக்குத்தத்தம் தான் இந்த விசேஷித்த வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் இருக்கிற பல ஜாதி மக்கள் இருக்கிறார்கள், பல இன மக்கள் இருக்கிறார்கள், டிஃப்ரெண்ட் லைஃப் வாழ்கிறாங்க. அவர்கள் உங்களை விட மேன்மையானவர்களாக இருக்கலாம், நல்ல பலசாலிகளாக இருக்கலாம், அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கிறவர்கள். ஆனால் அவர்களை பார்க்கிலும் பரலோகத்தின் தேவனானவர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். என்னவென்றால் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து, பாருங்க, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான அன்பு நிறைந்த ஆண்டவர் பாருங்க. அவருடைய அன்பு விலையேற பெற்றதுங்க. அவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் நம்மிடத்தில் அன்பு செலுத்தினால தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவருடைய அன்புனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க. அவருடைய அன்புனால தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், உடன்படிக்கை பண்ணினார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு, அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய அன்பு நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ள நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது, ரட்சித்து இருக்கிறது. அவருடைய அன்பு எப்படி பாருங்க, சொல்றாரு பாருங்க, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 8ஆம் வசனம் சொல்லப்படுது 7:8, கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை கை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்தில் நின்று அதன் ராஜாவாகிய பார்வோன் கையிலிருந்து உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய லைஃப்ல அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் பிசாசின் பிடியிலிருந்து பலத்த கையினாலே அற்புதங்களை, அதிசயங்களை, மகிமையான அவருடைய கல்வாரி சிலுவை காயப்பட்ட கரத்தினாலே அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட வாக்குத்தத்தம் உடன்படிக்கையை அவர் மறக்காமல் நினைத்து நம்மை மீட்டு கொண்டு, பாருங்க, அது சொல்றாரு பாருங்க, எதுக்காக நம்மளை மீட்டு கொண்டாரு பாருங்களேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை தயவையும் உண்மையும் காக்கிற தேவன். அவர் சொல்றாரு, எப்ப நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன், உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், உன்னை ரட்சித்திருக்கிறேன், ஒரு அற்புதமான வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறேன், விசேஷித்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இதுல நீ என்ன செய்யணும்னா, என் கற்பனைகளை, என் பிரமாணங்களை, நியாயங்களை நீ கை கொள்ளும் போது சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. மலடும் வாழ்க்கையில இருக்காது, தடைகள் இருக்கா, நல்ல வளருவாய், பெருகுவீர்கள், சகல நோய் ஒன்றை விட்டு விளக்குவார். இந்த வியாதி என்றது உன் வாழ்க்கையில வராது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வசனத்தை கை கொண்டு வியாதி இப்போ வருது. ஒரு சில நேரங்களில் பலவீனங்கள், சோர்வுகள் வரதான் செய்யுது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, சகல நோய்களும் ஒன்று விட்டு குணமாக்குவேன். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து சகல வியாதிகளும் குணமாக்கினார் என்று வேதம் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து
உடைய வியாதிகள் எல்லாம் குணமாக்கினார். இதே நீங்க ஏசாயா 35 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என் நண்பருடைய பிள்ளைகளை, சரி, இயேசு கிறிஸ்து நம்ம மீது அன்பு வைக்க காரணம் என்ன அப்படின்றது அதை கூட அவர் சொல்றாரு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்கள் நீங்கள் பெரிய ஜனம், படிச்சவங்க, ரொம்ப பலசாலிங்க, ஞானவான்கள் என்று சொல்லி நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, இந்த அன்பை மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறார். அன்பு 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 வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க, அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்ச ஜனமா, அற்பமா, சொற்ப ஜனங்களா இருந்தாங்க. அவங்க பலவீனமானவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவருக்காக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு நாம் அற்பமாய் கொஞ்சமாய் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு நம்ம எதற்காக பிரித்தெடுத்து தெரியுமா? அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க, அவருடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்க, அவர் நம்மை சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை சொந்த ஜனங்களாய் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம்! அவருடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க, அவருடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்க, அவருடைய நித்திய ஜீவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க, அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்து அவருடைய சொந்த ஜனங்களா இல்லையா? அதான் யோவான் கூட சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி பாருங்க அதிகாரம் கொடுத்தார். அவர் தமக்கு சொந்தமான வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர் எல்லாரும் அவருக்கு சொந்தமா மாறுறாங்க. அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆமா, அவருடைய பிள்ளைகளா மாற்றியிருக்கிறார். அவருடைய சுதந்திரவாளி மாற்றியிருக்கிறார். நண்பதேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சகல ஆசீர்வாதங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எபேசியர் 1:3 சொல்லப்படும் உன்னதங்களுக்கு இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், யோசேப்புக்கு சொன்ன வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், பூமியின் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவன் சகல ஜனங்களை பார்க்கல நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராக நீங்களும் நானும் நடக்க வேண்டும். ஒரு விசேஷித்த பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை, இன்னொன்று சொல்லனா, விசேஷமா யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு, பரிசுத்தத்தை அறிகிற அறிவு, உத்தமத்தை அறிகிற அறிவு, நீதி அறிகிற அறிவு, ரட்சிப்பை அறிந்து கொள்கிறது, நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு, இப்படி உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ரெண்டாவது, இந்த பூமியில எது பாவம், எது சாபம், எதை தொடக்கூடாது, எது நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரும், எதனால நமக்கு பிரச்சனை வரும், நஷ்டம் வரணுதை ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ சகல ஜனங்களை பார்க்கல நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர். அதே போல சகல நோயும் நீக்கி நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எப்படி தெரியுமா? உபாகம் 28:1 ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் 28:1 சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை சொல்லலாம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க முடியும். சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயினால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கையின் கிரியைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஊழியங்களை மேன்மைப்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நன்றி தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுங்க. அவர் ரட்சித்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், சொந்த ஜெயமாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய சத்தியத்தில் ஆராய்த்தவர் ஜெபிக்க நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். சொற்ப ஜனங்களாக இருக்க முடியும். எதற்காக தெரியுமா? உன் மீது அன்பு வைத்து உன்னை பெருக பண்ணி உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ வேர் பிரிக்கப்பட்டவன் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதித்து, அதாவது உலகத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து சகல வியாதி உங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வியாதி இல்லை, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல ஜனங்களை பார்க்கல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சகல நோய் உங்களை விட்டு விலக்குவார். சகல ஜனங்களை பார்க்கலும் மேன்மையாக இருப்பீர்கள். சகல ஜனங்களுக்குள்ள பூமியில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மகிமைகள், கிருபைகள் இந்த வாக்குத்தத்தத்தின் வாயிலாய் புறப்பட்டு போகட்டும். பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.